ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு பார்ட் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ செட்டப் ரெகுலேட்டரி ரிவ்யூ செல். ஸோ ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் அப்படின்ற ஒரு மெக்கானிசம். ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் அப்படின்னா என்னென்னா, எவ்ரி 5 to 7 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பேங்க்ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பேங்க்ஸ் வந்து எங்கள் பேங்க்ஸ்க்கு இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ எஃபெக்டிவாக இருக்கா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அது கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வைசரி குரூப் ஆன் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல்லுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அட்வைசரி குரூப் ஆன் ரெகுலேஷன். இதுக்கான சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராணா அசுதோஷ் குமார் சிங். இவர் யார் அப்படின்னா எஸ்பிஐயோட எம்டி. ஓகேவா? இவர் தான் வந்து என்னென்னா சேர்பர்சனாக இருக்க போகிறாரு. ஸோ மற்ற மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா மற்ற 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டிடி ஸ்ரீனிவாச ராகவன், அதுக்கப்புறம் ஷியாம் ஸ்ரீனிவாசன். ஸோ 2 ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. ஓகேவா? டிடி ஸ்ரீனிவாச ராகவன், ஷியாம் ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறம் கௌதம் தாக்கூர், இன்னொன்று வந்து ரவி துவுரு, என்எஸ் கண்ணன். மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஸோ எம்டி அதாவது சேர்பர்சன் இல்லாமல் 5 பேர் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கான டென்யூர்ஸ் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க மேக்ஸ். அதுக்கப்புறம் ரினியூ பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேங்க் வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்ட்டு இப்போ மே மந்த் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்குன்ட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீங்கள் ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து மே மந்த் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே தான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எதுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன். இது 3த்துக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக் எரா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேவா? உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கிராஃபிக் எரா அப்படின்ற யூனிவர்சிட்டியில் வந்து இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 crore. ஓகேவா? ஸோ இது யார் வந்து ஸோ இது கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிள் ஐஓஎஸ் டெவலப்மெண்ட் சென்டரையும் இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்டர் வந்து யார் வந்து செட்டப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிளும் இன்ஃபோசிஸும் கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்டரை டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆப்பிள் ஐஓஎஸ் டெவலப்மெண்ட் சென்டர். நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டோடைய ஃபர்ஸ்ட் நிவிடியா ஏஐ ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி அதையும் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அது யார் கொண்டு வரா அப்படின்னா நிவிடியா டிஜிஎக்ஸ் BG200 சிஸ்டம். ஸோ அவங்க தான் வந்து நிவிடியாவோட ஏஐ ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி உத்தரகாண்டில் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இந்த NIRF அப்படின்றது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இல்லையா? ஸோ அதில் இந்த கிராஃபிக் எரா வந்து எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படின்னா 48th ரேங்க் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் டாப் 3 ரேங்க் வந்து என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த செப்டம்பர் மந்த் தான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த NIRF உடைய ரேங்கிங்ஸை வந்து. ஸோ இதில் வந்து டாப் 3 ரேங்கிங் வந்து யார் இருக்கா இந்தியாவில் அப்படின்றது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட், அதாவது இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ ரெடி கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை யார் வந்து பவர் பண்ணியிருக்கா அப்படின்னா பவர்டு பை அமேசான் வெப் சர்வீசஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கே வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராஃபிக் எரா உத்தரகாண்ட். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கான காஸ்ட்டு 10 crore. ஓகேவா? நெக்ஸ்ட்டு BEE அப்படின்னா என்னன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகேவா? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டில் வந்து ஒரு நியூ கேட்டகரி. ஸோ எவ்ரி இயர் நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட்ஸில் ஒரு நியூ கேட்டகரியை ஆட் பண்ணுறாங்க BEE. ஓகேவா? ஸோ என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா
கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் மினிமம் வச்சுட்ருக்கணும். எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவேர்னஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதோடைய வீடியோ வந்து எவ்வளோ டியூரேஷன் பார்த்தோம்னா அப் டு 90 செகண்ட்ஸில். ஓகேவா? ஸோ என்ன லாங்குவேஜில் அப்படின்னா ஹிந்தியில் இருக்கணும், ஆர் எனி இந்தியன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ ஹிந்தியில் இருக்கலாம், அப்படி இல்லைனா எந்த இந்தியன் லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜஸில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சப்டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான தீம்ஸ். ஓகே, நம்ம எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணோம். அதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவ் எனர்ஜி அட் ஹோம், செட் ஏசி அட் 24, சூஸ் 5 ஸ்டார் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி ஒரு சில தீம். ஸோ க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் பில்டிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு சில தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எப்போ அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா December 14th வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏன் December 14th அப்படின்னா, December 14th வந்து என்னன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி December 14th to 20 12 to 16 தெரியல. ஸோ அந்த டிசம்பர் நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக் வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த வீக் வரும். ஸோ December 14th வந்து நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. ஓகேவா? ஸோ இது ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. IBPS கிளர்க் லாஸ்ட் கரெக்டாக இயர் எக்ஸாம்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில இந்த மாதிரியான டேஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ராம்மோகன் நாயுடு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்தான் ஏர்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஐ திங்க் உத்தரப்பிரதேவா. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்த இந்தான் ஏர்போர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ், யாத்ரி சேவா திவாஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றாரு. ஸோ அந்த இனிஷியேட்டிவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி, ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி சேஃப்டியாக ட்ராவல் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் யாத்ரி சேவா திவாஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்வஸ்த நாரி சாஷக்த் பரிவார் அபியான் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா லான்ச் பண்ணார். ஸோ நாரி அப்படின்னாலுமே நமக்கு தெரியும் உமன். ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரீ செக்கப்ஸ் வந்து ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக உமன்ஸ்க்கு. ஓகேவா? உமன் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே. ஓகேவா? ஸ்வஸ்த நாரி சாஷஸ்த் பரிவார் அபியான் அந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உமன் ட்ராவலர்ஸ்க்கு ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த யாத்ரி சேவா திவாஸ் வந்து எந்த ஏர்போர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உத்தரப்பிரதேஷ் ஒரு ஏர்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன் ஃபார்மா மெட்டெக் செக்டார் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் ஆல்ரெடி வந்து அப்ரூவல் கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா August 2023 வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கான அவுட்லே வந்து 5,000 crore. இந்த ஸ்கீம் வந்து 5 years. ஓகேவா? ஸோ அப் டு 2028 வரைக்கும் இந்த ஸ்கீம். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் டிவைஸ் பார்க்ஸ் வந்து 2027 3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷனலாக ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்கீம் இந்த PRIP இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு அப்ரிவேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன் ஃபார்மா மெட்டெக் செக்டார். ஓகேவா? ஸோ ஃபார்மாக்யூட்டிக்கல்ஸ் மெடிக்கல் டெக்னாலஜி செக்டார்ஸ் அதிலலாம் வந்து இன்னோவேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5,000 crore 5 years இந்த ஸ்கீமு August 2023 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது மாதிரி லான்ச் பண்ணல, இந்த அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அது இந்த ஸ்கீமுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு மலபார் குரூப்பும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து MOU போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலபார் வந்து ஒரு CSR இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க.
ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நர்ச்சரிங் பிகினிங்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சில்ட்ரன்ஸ் மதர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கல் மென்டல் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அதில் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான ஃபண்டு வந்து மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மலபார் குரூப்ஸ் ஆல்ரெடி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிராண்ட்மா ஓம். ஸோ கிராண்ட்மா ஓம் அப்படின்றது வந்து ஸோ இந்த டெஸ்டிட் மதர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராண்ட்மா மதர்ஸ் இந்த மாதிரி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு பேர் நர்ச்சரிங் பிகினிங்ஸ். ஸோ மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வந்து 5th லார்ஜஸ்ட் ஜுவல்லரி ரீட்டெயிலாக இருக்காங்க குளோபல் லெவலில். ஸோ டியோலைட் லக்ஸுரி குட்ஸில் வந்து 19th பிராண்ட் வைஸ் பார்த்தோம்னா 19th ஜுவல்லரி ரீட்டெய்லரில் பார்த்தோம்னா 5th லார்ஜஸ்ட். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் பேங்க்கில் வந்து ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐயோடைய ஸ்டேக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 13.18%. யாருக்கு அப்படின்னா ஜப்பானோடைய சுமிட்டோமோ மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷனுக்கு. ஸோ இந்த வேல்யூ முக்கியம், எவ்வளோ க்ரோஸ்க்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முக்கியம். ஸோ ஆல்ரெடி எஸ்எம்பிசி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கார்லைல் அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 4.2% வந்து ஸ்டேக் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ கிட்ட 24.99% ஸ்டேக் வந்து எஸ்ஸுக்கான அப்ரூவலும் வாங்கியிருக்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடோடைய டெப்டி சிஎம் இவர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான மெம்பர்ஸ்க்கு ஐடி கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இந்த ஐடி கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா. உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இந்தியாவில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணதும் வந்து தமிழ்நாடு தான் 1989. ஸோ ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து ஆர்பிஐயில் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு நியூ கிரெடிட் கார்டு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த கிரெடிட் கார்டு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெட் இந்து சிந்த் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் அரப் நேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவுக்கு இந்தியா வந்து 2nd லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னராக இருக்குது. இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5th லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னராக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைலேட்ரல் ட்ரேட் வந்து 42.98 பில்லியன் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா. ரெண்டு சைடுமே. ஸோ அதில் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணது $11 பில்லியன், இம்போர்ட் பண்ணது 31. ஸோ எக்ஸ்போர்ட் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் நிறைய பண்ணியிருக்கோம். 31.42 பில்லியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சென்சார் டவர் அப்படின்ற ஒரு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோடெக் 8 லெவல் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப், அதாவது பேங்கிங் ஆப் தான் அது. இந்தியாவோட கோடெக் மஹேந்திரா பேங்க் இருக்குல்லையா அதோடைய பேங்கிங் ஆப் தான். இந்தியாவோட பேங்கிங் ஆப்பில் வந்து டாப்பில் இருக்குது. இந்தியாவில் டாப் பேங்கிங் ஆப்பாக இருக்குது. வேர்ல்டு வைடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல் ஓகேவா 3rd இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் அப்போ டாப் 2ல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ பேங்க் பிரேசில்தும் ரிவோலட் வந்து யூகேவோடது. ஓகேவா. ஸோ இந்த 2 ஆப்பும் வந்து டாப் 2ல் இருக்குது. வேர்ல்டு லெவலில் கோடெக் 8 லெவல் அப்படின்றது டாப் 3ர்டில் இருக்குது. ஸோ 4th வந்து பார்த்தோம்னா யூனோ எஸ்பிஐயோட யூனோ. ஓகேவா. அது 4th இருக்குது. ஸோ அதாவது இவங்க எந்த டேர்ம்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கா அந்த பேசிஸில் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ 2025ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கோடெக் 8 லெவல் வந்து டாப் 3rd, அதாவது அந்தளவுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. பட் ஓவரால் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனோ எஸ்பிஐ தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லீடில் இருக்குது இந்தியாவில்.
ஓகேவா. ஸோ இந்த கோடக் 8 லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 2017 லான்ச் பண்ண ஒரு ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளையிங் விங் டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுதான் FWDA. அவங்க வந்து கால பைரவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ஃபுல்லி இண்டிஜீனியஸ் ஏஐயில் பண்ண மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். ஓகேவா. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ பவர், அதாவது இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல்லாக இண்டிஜீனியஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா கால பைரவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த கம்பெனி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், FWDA. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ $30 million வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் $25 million வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர். ஓகேவா. யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரி கிட்டேருந்து வந்திருக்கு. ஓகேவா. இந்த கால பைரவ் அப்படின்றதுக்கு வந்து அஃபிஷியலாக என்ன நேம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா E2A2 அப்படின்ற நேமு. ஸோ எக்கனாமிக் அண்ட் எஃபிஷியன்ட் அட்டானமஸ் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே டிசைன் பண்ணது, பில்ட் பண்ணது எல்லாமே இந்தியாவில் தான். ஓகேவா. ஸோ இது எவ்வளோ பேலோட் கேரி பண்ணோம்னா 91. இதோட என்டியூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேஞ்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு US MQ-9 மேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டில் 10 கால பைரவ்ஸை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்க என்ன FWDA வந்து ஒரு மிஷன் 777 அப்படின்ற ஒரு பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 குளோபல் ஹெட்குவார்ட்டர்ஸை வந்து செட்டப் பண்ணணும் அக்ராஸ் 77 கண்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்தின் 5 இயர்ஸில். ஓகேவா. அப்போது மிஷன் 777 பிளான் அப்படின்னா யாரோடது அப்படின்னா FWDA ஓடது. ஓகேவா. ஸோ அவங்க தான் கால பைரவ் அப்படின்றது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ஏர்க்ராஃப்டை ஏஐ பவர்ட் பண்ணது, இண்டிஜீனியஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸசைஸ் ஆரோக்கிய சேட்டு அப்படின்றது இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அசாமில். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் சிவில் மிலிட்ரி மெடிக்கல் ஃபியூஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சிவில் மிலிட்ரி 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி டைம்ஸில் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் மிலிட்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோஆப்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் ஆரோக்கிய சேட்டு எங்கே நடக்குது அப்படின்னா அசாமில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு BCCI வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரான்கோ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யோயோ டெஸ்ட் அப்படின்றது செலெக்ஷனுக்கு யோயோ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி பிரான்கோ டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் மென்ஸ் நேஷ்னல் டீமில் ஸ்போர்ட்ஸுக்கு இது வந்து ஃபிட்னஸ் பிளேயர்ஸோட ஃபிட்னஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அத்லட்டோட ரன்ஸ், அதாவது இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணணும், அதாவது 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு 5 செட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளோ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பிரான்கோ டெஸ்ட் வந்து BCCI வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெங்களூரில் இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாய்பான் இன்டர்நேஷ்னல் 2025 பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா நார்த்தன் மெரியானா ஐலண்ட்ஸ். ஸோ ஏன் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சாய்பான் இன்டர்நேஷ்னல் 2025 இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் இந்தியாவிலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் யார் வின் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. தன்யா ஹேமந்த் அப்படின்றவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பானை. ஓகேவா. மென்ஸ் சிங்கிள் டைட்டில்ஸை வின் பண்ணது ஜப்பான், ரிக்கி தக்காய். யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா ஜப்பானோட இண்டிவிஜுவல் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. தன்யா ஹேமத்தோட 4th இன்டர்நேஷ்னல் டைட்டில் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி 3 டைட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் 2022 டோர்னமெண்ட், இரான் ஃபஜூர் இன்டர்நேஷ்னலில் அது 2023 வாங்கியிருக்காங்க. ஸோ 2024 வந்து பென்டிகோ இன்டர்நேஷ்னல். ஓகேவா. அப்போது ஒரு இயர்லேயும் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டோட டைட்டிலாம் வாங்கியிருக்காங்க. 2025 சாய்பான் இன்டர்நேஷ்னல். ஓகேவா. ஸோ உமன் சிங்கிள் டைட்டில் இந்தியாவை சேர்ந்த தன்யா ஹேமந்த், இவங்க வந்து 86th ரேங்கிங்கில் இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 62nd எடிஷன்
துலீப் ட்ராஃபி ஓகேவா. ஸோ துலீப் ட்ராஃபி டோர்னமெண்ட்டு இது எங்கே நடக்குது அப்படின்னா பிசிசிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெங்களூரில் நடக்குது. இதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஜோன். மொத்தம் இதில் 6 டீம் இருக்கும் ஓகேவா. ஸோ 6 டீம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஜோன், வெஸ்ட் ஜோன், இந்த 6 டீம்ஸ் இருக்கும். இந்த 62nd எடிஷனில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஜோன். இந்த டீமோட லீட் பண்ணது கேப்டன் யாருன்னு பார்த்தோம்னா ரஜத் பட்டிதார் ஓகேவா. ஸோ யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் ஜோனை டிஃபீட் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் 1961 நடந்துச்சு. ஸோ அது யார் வின் பண்ணா அப்படின்னா வெஸ்ட் ஜோன். ஸோ இந்த ட்ராஃபி இந்த 62nd எடிஷன்ஸில் அதிகமாக வின் பண்ணது எந்த டீம்னு பார்த்தோம்னா நார்த் ஜோனும் வெஸ்ட் ஜோனும் மொத்தம் 18 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இந்த சென்ட்ரல் ஜோனுடைய சென்ட்ரல் ஜோன் வந்து இது 7th டைம் வந்து வின் பண்ணுறாங்க இந்த ட்ராஃபியை. ஸோ அப்போது 62nd எடிஷன் எந்த எடிஷனுன்னு ரொம்ப முக்கியம். துலீப் ட்ராஃபி எந்த எடிஷனு, ஸோ யார் வின் பண்ணுறா, யாரை டிஃபீட் பண்ணியிருக்கா, யார் லீட் பண்ணுறா, இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் எல்என்டி டெக்னாலஜி. ஸோ எல்என்டி டெக்னாலஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா PLXAI அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஓகேவா. ஸோ எல்என்டியோட ஏஐயை யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஓகேவா. ஸோ PLXAI அப்படின்னா என்னென்னா PLXAI அப்படின்னா என்னென்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அக்ஸலரேஷன் யூஸிங் ஏஐ ஓகேவா. ஸோ ஏஐயை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அதை டிசைன் பண்ணுறதுலேருந்து அதை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஏஐயே வந்து என்ன பண்ணுவோம், ஏஐ அண்ட் ஆட்டோமேட்டிவாக பண்ணும் ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு டெக்னாலஜியை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க LNT ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா லோகோ ஃபார் இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட். ஸோ இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் 2026 நடக்க போது அதுக்கான லோகோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்தியா ஏஐ மிஷன் அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு 8 டெவலப்பர்ஸ், அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ LLM அதாவது லாங்குவேஜ் மாடலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு 8 டெவலப்பர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு LLM வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த 8 யார் அப்படின்றது இதில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ யார் அப்படின்னா அவதார் ஏஐ, IIT பாம்பே கன்சோர்டியம், பாரத் ஜென், ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ் லிமிடெட், டெக் மஹேந்திரா லிமிடெட், ஜென்டெக், AI டெக் இன்னோவேஷன்ஸ், ஜென்லூப் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியூரோடிஎக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஷோத் ஏஐ ஓகேவா. ஸோ இந்த 8 டெவலப்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு LLM வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இது 8 டெவலப்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லீட் பண்ண போகிறது யார், இந்த ப்ராஜெக்ட் இந்த LLM டெவலப் பண்ண போகிறாங்க இல்லையா, இதை லீட் பண்ணுற போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா IIT பாம்பே தான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா லீட் பண்ண போகுது ஓகேவா. ஸோ இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ஏஐ மிஷன் வந்து இதுக்காக எவ்வளோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 988.6 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒரு ஓன் LLM வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் இண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா டெக் மஹேந்திரா அந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து ஏஐ மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாக்கெட் ஏஐ, ஞானி ஏஐ, கன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மாடல்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க இந்தியாவிலேயே ஓகேவா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸை. ஸோ அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஸோ இந்த ஃபவுண்டேஷனல் LLM டெவலப் பண்ணுறதுக்கான எந்த இன்ஸ்டியூஷன் வந்து லீட் பண்ணுது அப்படின்னா IIT பாம்பே. மொத்தம் எத்தனை டெவலப்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஸோ UN அதாவது அண்டர் செக்ரட்டரி ஜென்ரல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் UN உமன், யுனைடெட் நேஷன்ஸ் உமனோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜென்ரல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீமா சாமி பஹோஸ். இவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜார்டன் ஓகேவா. ஸோ செகண்ட் டைமாக அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மால்தீவ்ஸ் வந்து $50 million வந்து நமக்கு ரீபே பண்ணணும். அதுக்கான டெட்லைனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ 2019 என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா $200 million வந்து T-பில்லில் வந்து வாங்கியிருந்தாங்க ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு $50 million வந்து September 18, 2025 நான் தரேன் அப்படின்னு அவங்க மால்தீவ்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸும் எஃப்ஏஓவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ ப்ளூ போர்ட்னால் நமக்கு தெரியும், ஸோ மெரைன் தான். ஸோ ப்ளூ போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸும் எஃப்ஏஓவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெபினாரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வெபினார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன டாபிக் பார்த்தோம்னா, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஏ ப்ளூ போர்ட் ஜெனரேட்டிங் வேல்யூ இன் ஃபிஷிங் போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வெபினாரோடைய டாபிக். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷிங் ஹார்பர்ஸை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷிங் ஹார்பர்ஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த ஹார்பர்ஸ் மெயினாக வந்து 3 ஹார்பர்ஸ். எந்தெந்த ஹார்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தியூவில் வனக்பாரா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால் ஹார்பர், நெக்ஸ்ட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜக் ஹவு ஹார்பர். ஓகேவா? ஸோ இந்த 3 ஹார்பர்ஸையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷிங் ஹார்பர்ஸாக வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 369, அதாவது மல்டிபிள் ஆஃப் 3ல் இருக்குது, 369.8 crore. ஓகேவா? ஓகே. ஸோ யார் அக்ரிமெண்ட் போடுறாங்க, என்ன அக்ரிமெண்ட்? டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் யார் போடுறான்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஃப்ஏஓ. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியா மௌரிஷியஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு சேட்டிலைட் ட்ராக்கிங் ஸ்டேஷனை செட்டப் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, மால்தீவ்ஸில். ஸோ மால்தீவ்ஸில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, யூகே ஸ்ட்ராட்டஜிக் பேஸுக்கு பக்கத்தில். ஸோ டைகோ கார்ஷியா. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னா, இந்தியா மௌரிஷியஸ். ஸோ ஆல்ரெடி மௌரிஷியஸ் பற்றி நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து $680 million வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லைன் அண்ட் கிரெடிட்டாக கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்து 25 million வந்து ஸோ இந்தியாவோட பட்ஜெட் மௌரிஷியஸ்க்கு வந்து எவ்ரி இயர் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ பட்ஜெட்டில் வந்து மௌரிஷியஸ்க்குன்னு எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, $25 million. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இண்டிஜினியஸ் 50 kilowatt ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ ஃபுல்லி இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூலை ஸ்டார்ம் அப்படின்றது ஒரு நேவல் எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, ரஷ்யாவில் நடக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு தீக் கான்ஃபரன்ஸோட 5th edition. ஸோ எத்தனாவது எடிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 5th edition எங்கே நடக்குது அப்படின்னா, கொச்சி கேரளாவில் நடக்குது. ஸோ இதோடைய மெயின் தீம் அப்படின்னு பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் குளோபல் தீக் செக்டார். ஸோ குளோபல் தீக் செக்டார் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகணும், அடாப்டிங் டு ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ஓகேவா? இது தீம். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸாக வந்து நம்ம என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ செப்டம்பர் 21 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸா. ஸோ அதுக்கான தீம் வந்து ஆக்ட் நவ் ஃபார் எ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் இண்டியாவும் HCLவும் MOU போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கிரிட்டிக்கல் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அதாவது செகண்டரி சோர்ஸஸ்லேருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன்ஸ் கீழே ஒரு சப்மிஷனாக கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? செகண்டரி சோர்ஸஸ்லேருந்து மினரல்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு MOU போடுறாங்க ஆயில் இண்டியாவும் HCLவும். ஸோ நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் வந்து Jan 2025 வந்து மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா, ஸோ எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும். ஓகேவா? மொத்தம் 7 years. இதுக்கான அவுட்லே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 34,300 crore. ஸோ இதில் அந்த செகண்டரி சோர்ஸஸ்லேருந்து மினரல்ஸை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு எவ்வளோ அவுட்லே அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ராக்சிமேட்லி 1,500 crores இல்லையா? ஸோ அது வந்து 6 years. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஓம் பவுண்ட் அப்படின்ற ஒரு மூவியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட அஃபிஷியல் என்ட்ரியாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, 2026 அகாடமிக் அவார்ட்ஸ்க்காக. ஸோ என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர் கேட்டகரியில். அதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நீராஜ் கயன்.
கைவான், நீராஜ் கைவானா. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர் இதெல்லாம் அதை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டைரக்டர் தான் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ப்ரொடியூஸ்டு பை, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா கரண் ஜோஹர், அதார் பூர்ணவாலா, ஓகேவா? ஸோ இது எப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா September 26. ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டியோட சேர்பர்சன் வந்து என் சந்திரா, ஓகேவா? என்ன மூவினா ஹோம் பவுண்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிறைய, அதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட், ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸோ யார் கூட சேர்ந்து வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட சேர்ந்து நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ எப்போது இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 19th கவர்னிங் பாடிஸ் வந்து என்ன பண்ணாங்க, கவர்னிங் பாடி மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 7 ப்ராஜெக்ட், ஓகேவா? ஸோ நான் இது வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ மொத்தம் ஒரு 7 ப்ராஜெக்ட், கரெக்டாக 1 2 3 4 5 6 7, ஓகே, 7 ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த 7ல் 4 ப்ராஜெக்ட் வந்து ஒரே இன்ஸ்டியூஷனில் நடக்குது. மீதி 3 ப்ராஜெக்ட் வந்து வெவ்வேறு இன்ஸ்டியூஷன்ஸில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 5.26 crore, ஓகேவா? 5 கோடி, ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 பார்க்கலாம், ஓகேவா? இந்த 4 எங்கன்னு பார்த்தோம்னா PDUNIPPD அப்படின்னா என்னென்னா பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் பர்சன்ஸ் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ். ஸோ பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் பர்சன்ஸ் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். அந்த இன்ஸ்டியூட்டில் தான் 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யோகா, ஓல்டர் அடல்ட்ஸுக்கான யோகா, ஓகேவா? ஆக்குபேஷ்னல் தெராப்பி வித் யோகா, யாருக்குன்னா ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா அண்டு பஞ்சகர்மா, எதுக்கு அப்படின்னா ஆர்த்ரிட்டிஸ்க்கானது, ஓகே. நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா ஓடி விஆர், ஓடினா ஆக்குபேஷ்னல் தெராப்பி, விஆர்னா வொகேஷ்னல் ரீஹபிலிட்டேஷன், ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா செரிப்ரல் பால்சி, அது ஒரு நியூரோ டிஸார்டர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆயுர்வேதிக் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் விசஸ் இன்சுலின், இது எதுக்கு பார்த்தோம்னா டயபெட்டிக். அப்போது யோகா ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஈஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ்க்கு, செரிப்ரல் பால்சிக்கு, டயபெட்டிஸ்க்கு, இது 4த்துக்கும் ஒரே இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நியூரோ டைவர்சிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆயுஷ் சென்டர் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. நியூரோ டைவர்சிட்டி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, NIEPID, செகண்ட்ராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ இன்னொரு வாட்டி ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளட் டிஸார்டர்ஸ்க்கான ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர், இது எங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில். ஸோ SVNIR TAR அப்படின்னா என்னென்னா சுவாமி விவேகானந்தா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹபிலிட்டேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், ஓகேவா? ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு யோகா, இம்பேக்ட் ஆஃப் யோகா ஆன் வெல்பீயிங், இது எங்கன்னு பார்த்தோம்னா ஸோ AYJNISHD, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த இன்ஸ்டியூட். ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலியவார் ஜங்க் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இயரிங் டிசபிலிட்டி, ஓகேவா? ஸோ அது வந்து இயரிங் டிசபிலிட்டிக்கானது, ஓகேவா? ஸோ ஸ்பீச் அண்ட் இயரிங் டிசபிலிட்டிக்கான ஒரு யோகா, ஓகேவா? யோகா சென்டர். ஸோ அப்போ எதுக்கு எந்தெந்த சென்டர், ஓகேவா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இதுக்கு எவ்வளோவா டோட்டல் அவுட்லே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5.26 crores. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இது எத்தனாவது எடிஷன் மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 19th மீட்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸை அப்ரூவ் பண்ணுறாங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து CSIF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், கரெக்டாக? ஸோ அதுக்கான டிஜியாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
பிரவீர் ரஞ்சன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐடிபிடி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், அதுக்கான டைரக்டர் ஜெனரல் வந்து பிரவீன் குமார். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. இது வந்து பிரவீர் ரஞ்சன், இது வந்து பிரவீன் குமார். ஓகேவா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ராம் சரண் ஆக்டரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இனாக்ரல் ஆர்ச்சரி ப்ரீமியர் லீக்குக்கான இனாக்ரலுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து ராம் சரணை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்ச்சரி ப்ரீமியர் லீக் எங்கே நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில் தான் நடக்க போகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது, 2025 வேர்ல்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா சைனாவில் நடக்குது. ஸோ இந்தியா மொத்தம் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா 5 மெடல்ஸ் வாங்கியிருக்கு. அதில் 3 கோல்டு 2 பிரான்ஸ். ஓகேவா. ஸோ அந்த 5 மெடலில் 3 மெடல் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா அனந்த்குமார் வேல்குமார். ஓகேவா. அனந்த்குமார் வேல்குமார் வந்து 3 மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. 2 கோல்டு 1 பிரான்ஸ். ஸோ 42 கிலோமீட்டர் மேரத்தானில் ஒரு கோல்டு, 1000 மீட்டர் அதில் வந்து ஒரு கோல்டு, 500 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் ஒரு பிரான்ஸ். ஓகேவா. ஸோ 3 மெடல், 5 மெடலில் 3 மெடல் வந்து அனந்த்குமார் வேல்குமார் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதில் வந்து ஃபர்ஸ்ட் எவர் இவர் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில். ஓகேவா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் வேர்ல்டு சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனந்த்குமார் வேல்குமார். ஓகேவா. ஸோ மற்ற மெடல்ஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு வந்து கிரிஷ் சர்மா. ஸோ 1000 மீட்டரில் ஸ்ப்ரிண்ட்டில். பிரான்ஸ் வந்து அனீஷ் ராஜ். ஸோ ஜூனியர்ஸ் மென்ஸ் 1 லேப் ஸ்ப்ரிண்ட்டில். ஸோ இந்த வேர்ல்டு ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் ஸோ ஓவரால் மெடல் டேலியில் டாப்பில் இருக்கிறது கொலம்பியா. ஸோ எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா 44 மெடல்ஸ், 20 கோல்டு வாங்கியிருக்கு. இந்தியா 5 மெடல்ஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேரூபே பிரிஸ்க் பே, இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு லான்ச் பண்ணுறாங்க. என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட்டட் குளோபல் பேமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பேரூபே பிரிஸ்க் பே. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பியூஷ் கோயல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கைடு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ எதுக்கான கைடு புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்எஸ்என் கோட்ஸ்க்கான ஒரு கைடு புக்கு. ஹெச்எஸ்என் அப்படின்றது வந்து என்னென்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். ஸோ இந்த கோட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. டேக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இந்த கைட் புக்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த கோட்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ மொத்தம் அதுக்கான ஒரு கைடு புக். ஸோ இந்த கைட் புக்கில் மொத்தம் எத்தனை ஹெச்எஸ்என் கோட்ஸ் இருக்குது அப்படின்னா 12,167 கோட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 31 மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து இந்த கைட் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இந்த கைட் புக்கில் 3 ஆப்ரேஷனல் பில்லர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சர் இன் இந்தியா, பிராண்ட் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 25th ஏஷியன் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில் நடக்குது. ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி யார் லீட் பண்ணுறா அப்படின்னா சிபிஐ தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லீட் பண்ணுறாரு இந்தியாவிலேருந்து. ஸோ இந்தியாவை வந்து இன்டர்போல் ஏஷியன் கமிட்டிக்கான ஒரு மெம்பராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்போல் ஏஷியன் கமிட்டியோட மெம்பராக யாரை எலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எத்தனாவது கான்ஃபரன்ஸ் அப்படின்னா 25th கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூரில் நடக்குது. நெக்ஸ்ட்டு பியூஷ் கோயல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் சிஸ்டம் 3.0 அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணுறாரு. ஓகேவா. ரேட்டிங் சிஸ்டமாக லான்ச் பண்ணுறாரு. ஸோ எங்கேருந்து அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ ஓகேவா. ஸோ இதை டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா DPIIT டெவலப் பண்ணுறாங்க. ஸோ வித் சப்போர்ட் ஆஃப் ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சப்போர்ட்டோட DPIIT வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் மொத்தம் நியூ பேராமீட்டர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்டைனபிலிட்டி. மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2047 மேக் இன் இண்டியா, அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பார் பாரத். ஸோ இந்த டார்கெட், அதுக்கப்புறம் 0 கார்பன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ டார்கெட்டாக வச்சு ஒன்று நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ரேட்டிங் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் கனெக்டிவிட்டி, டிஜிட்டலைசேஷன், ஸ்கில் லிங்கேஜஸ், என்ஹான்ஸ்டு டெனண்ட் ஃபீட்பேக். ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 இருக்குது. சஸ்டைனபிலிட்டி, க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்ஸ் கனெக்டிவிட்டி, டிஜிட்டலைசேஷன், ஸ்கில் லிங்கேஜஸ், என்ஹான்ஸ்டு டெனண்ட் ஃபீட்பேக். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு 28th UPU காங்கிரஸ். ஸோ UPU காங்கிரஸ் யூனியன் போஸ்டல் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்.
ஸோ யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோடைய காங்கிரஸ் எங்கே நடக்குது அப்படின்னா துபாயில் நடக்குது. ஸோ இந்த நியூஸ் ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அப்படின்னா யூபியு அதாவது யூபியு இந்தியாவோட யூபிஐ இது ரெண்டுத்தையும் இன்டெக்ரேஷன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஏக்கும் அதுக்கப்புறம் பிஓசி போஸ்டல் ஆப்ரேஷன் கவுன்சில்ஸ்க்கும் இந்தியாவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 1876 876 ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. ஓகேவா, யூபியூவில். நெக்ஸ்ட்டு டிசிஏ அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போர்ட்டலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ஸ் ஹெல்ப்லைன் கீழே ஒரு போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டல் பேர் இன்கிராம். ஓகேவா. ஸோ இன்கிராமோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இன்டெகிரேட்டட் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஓகேவா. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க 4 டயர்லேருந்து 2 டயராக மாற்றினாங்க இல்லையா. ஸோ அந்த 2 டயர் அந்த ஜிஎஸ்டிக்கு ரேட் ரிவைஸ் பண்ண ஜிஎஸ்டி ரேட்ஸில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த இன்கிராம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க 1915 அப்படின்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ அதுலேயும் நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை அந்த போர்ட்டல் வழியாகவும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிவைஸ்டு ஜிஎஸ்டி எப்போத்துலேருந்து வந்து நடைமுறைக்கு வருதுன்னா September 22 இல்லையா. ஓகேவா. ஸோ இன்கிராம் கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா H1B விசாக்கான ஃபீயை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னா $1 lakh வந்து வைக்கிறாரு. ஓகேவா. எப்போத்துலேருந்து அப்படின்னா September 21 வந்து இப்போ நான் ஒரு பார்த்தோம் என்ன இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ்ன்னு பார்த்தோம். ஸோ நம்ம பீஸ் எல்லாம் போகிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதோடைய ஃபீஸை வந்து என்ன பண்ணுறாரு ஹைக் பண்ணுறாரு. எவ்வளோ $1 lakh. கரெக்டாக. ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்க கண்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபாரின் பர்சன்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா H1B விசா வந்து ஃபீஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா SBI ஃபவுண்டேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஸ்காலர்ஷிப். ஸோ என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா பிளாட்டினம் ஜூப்ளி ஹாஷா ஸ்காலர்ஷிப். ஓகேவா. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்காலர்ஷிப்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஸோ இவங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடி, ஐஎம் ஸ்காலர்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அப்ளிகன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்தியன் நேஷனலாக இருக்கணும், மினிமம் 75% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், இல்லை CGPA அப்படின்னா 7 வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஆனுவல் இன்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆனுவல் இன்கம் 3 lakh இருக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆனுவல் இன்கம் 6 lakhs இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 ஸ்காலர்ஷிப்ஸ்க்காக எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 90 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 20 lakhs வரைக்கும். ஓகேவா. 15,000 20 lakhs வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க SBI ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து RBI பெர்மிட்டட் ஸ்டாண்ட் அலோன் ப்ரைமரி டீலர்ஸ். ஓகேவா. ஸோ டீலர்ஸ் அப்படின்றவங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதை வந்து வாங்குறது விற்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் பேங்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து வாங்கி விற்று கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க டீலர்ஸை. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாண்ட் அலோன் ப்ரைமரி டீலர்ஸ் அதாவது எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னா அத்தாரைஸ்டு டீலர் கேட்டகரி 3. ஸோ RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் ப்ரைமரி டீலர்ஸ் அதாவது அத்தாரைஸ்ட் டீலர் கேட்டகரி 3. ஸோ கேட்டகரி 3யில் வரக்கூடிய டீலர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்மிட் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா NDDC அந்த கான்ட்ராக்ட்ஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரை மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அத்தாரைஸ்ட் டீலர் கேட்டகரி 1 பேங்க்ஸும் அதுக்கப்புறம் IBUs அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. இதில் அந்த NDDC கான்ட்ராக்ட்ஸ்க்கு.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டகரி 3 ஆத்தரைஸ் டீலர்ஸையும் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்டிடிசி அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ என்டிடிசி அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யாருக்கா செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், அந்த கான்ட்ராக்டை நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாரின் கரன்சியில் மட்டும்தான் செட்டில்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்தியன் ருப்பீஸில் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து என்டிடிசி. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு யூஎஸ் கம்பெனிக்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னும்போது அவங்களுக்கு நான் வந்து $1 million வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதாவது இந்த என்டிடிஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும்போது ஸோ இந்த என்டிடிசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு வந்து நான் வந்து $1 million வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் யூஎஸ் கம்பெனிக்கிட்ட. ஸோ ஒரு 3 monthஸில் நான் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த $1 million அப்படின்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து தோணுது ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து அதோடைய ருப்பியோட வேல்யூ வந்து குறையுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி என்ன ருப்பியோட வேல்யூ இருக்கோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லாக் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த $1 million வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாரின் கரன்சியில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அப்போது அதுதான் இப்போ வந்து யாரையும் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போத் ரெசிடென்ஸ் நான் ரெசிடென்ஸ் இவங்கள அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ்டர் டைரக்ஷன் ஆன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டர் பேங்க் டீலிங்ஸ் இதுக்கு கீழே இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்தியன் நேவிக்கும் ஹெல்லனிக் நேவி இது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ். ஸோ இவங்க 2 பேருக்கான ஃபர்ஸ்ட் பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா மெடிட்டேரியன் சி. ஸோ இது யார் வந்து எந்த நேவி பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா ஐஎன்எஸ் ட்ரைகாந்த். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இஸ்ரேலியோட ஆன்டி மிசைல் லேசர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அயான் பீம் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் டெஸ்டிங் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இஸ்ரேலோட இந்த அயான் பீம் யார் வந்து டெவலப் பண்ணா அப்படின்னா ஹெல்பிட். ஸோ யார் டெவலப் பண்ணா? ஹெல்பிட் சிஸ்டம்ஸ், ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இவங்க 2 பேர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரியல் த்ரெட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக டெவலப் பண்ண ஒரு மிசைல் தான் வந்து அயான் பீம். ஓகேவா? ஸோ அதுதான். இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடாப்டிவ் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படின்னா 10 kilometers வரைக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடாப்டேட்டிவ் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா அயன் பீம் எந்த கண்ட்ரி இது யார் டெவலப் பண்ணா இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐஜிசிஎஸ்ஸோடைய ஆதம்யா அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசலோடைய மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதா வந்து கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் கிட்ட எம்ஓயு போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பிரதீப் போர்ட் ஒடிசாவில். ஓகேவா? ஸோ ஆதம்யா அப்படின்றது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஓகே. ஸோ இதை யார் கமெண்ட் பண்ணுறா அப்படின்னா அனுராக் பாண்டே. ஓகேவா? ஓகே. இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இந்த யார் அந்த ஐசிஜிஎஸ் ஆதம்யா வந்து யார் வந்து டெவலப் பண்ணுறா அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ இது எங்கே வந்து கமிஷன் பண்ணியிருந்தாங்க, எங்கே வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரதீப் போர்ட் ஒடிசா. ஸோ இது 2 தான் இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்மிருதி மந்தானா. ஸோ ஸ்மிருதி மந்தானா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விராட் கோலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி. ஓகேவா? ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி வந்து விராட் கோலி ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை ஸ்மிருதி மந்தானா பிரேக் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஓடிஐ கிரிக்கெட்டில். ஓகேவா? ஸோ இது எந்த மேட்ச்சில் வந்து இவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்ட் மேட்ச்சில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெல்லியில் தான் மேட்ச் நடந்துச்சு. ஓகே. ஸோ இவங்க வந்து 50 balls செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ கோலி வந்து 52 balls வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ
ஓடிஐ ஹிஸ்ட்ரியிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் உமன் ஓகேவா. உமன்ஸ் கேட்டகரியில் ஓடிஐ ஹிஸ்ட்ரியில் இவங்க செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஓகேவா. ஸோ யாருக்கு அப்புறம் இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் மெக் லேனின். இவங்க வந்து 45 பால்ஸ்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. செகண்ட் வந்து ஸ்மிருதி மந்தானா 50 பால்ஸ். மெக் லேனின் ஓகேவா. ஓகே. ஸோ எந்த மேட்ச்சில் வந்து இவங்க செஞ்சுரி அடித்தாங்க, விராட் கோலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க எந்த மேட்ச்சில் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட நடந்த 3rd ஓடிஐ மேட்ச்சில் ஓகேவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு டாடா டெக்னாலஜிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட் சிங்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென் டிஜிட்டல் பேட்ரி பாஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் ஓகேவா. ஸோ பேட்ரிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேவா, டிஜிட்டல் பேட்ரிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ டாடா டெக்னாலஜிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட் சிங்க் ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ்க்கான கண்ட்ரோலர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்தனா குப்தா ஓகேவா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 29th கண்ட்ரோலர் ஜென்ரல் அப்படின்னு ஒன்று படித்தோம். டிசிஏ கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 29th கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ். அதாவது இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருவாங்க ஓகேவா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ்க்கான கண்ட்ரோலர் ஜென்ரல் டிசிஏ கல்யாணி அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து என்ன பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ்க்கான கண்ட்ரோலர் ஜென்ரல். ஸோ வந்தனா குப்தா ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் வந்து பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா மேரா ரேஷம் மேரா அபிமான் ப்ரோக்ராமுக்கு கீழே ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து யார் வந்து இனிஷியேட் பண்ணுறா அப்படின்னா சென்ட்ரல் சில்க் போர்டு. ஸோ அவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்க்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து ஸோ எப்போ ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 20, 2025. ஸோ ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து 76th ஃபவுண்டேஷன் டே செலப்ரேஷன் நடந்துச்சு. யாருடையது அப்படின்னா சென்ட்ரல் சில்க் போர்டுக்கு ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யார் வாங்கியிருக்கா அந்த அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் செரிகல்ச்சர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில்க் ஃபார்மிங் ரிலேட்டடாக வந்து ஒரு வந்து இது பண்ணியிருக்காங்க டபிள்யூ ஓகேவா. ஸோ 79th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்லேயும் ஸோ அந்த டபிள்யூ தான் பெஸ்ட் டபிள்யூ அவார்டு வந்து வாங்குச்சு ஓகேவா. ஸோ எந்த ஸ்டேட் வந்து பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு சில்க் ஃபார்மிங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் ஓகேவா. ஸோ 76th சென்ட்ரல் சில்க் போர்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா. ஓகே. இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.